வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்று நான் எடுத்துள்ள விஷயம் கந்தபுராணம். இவை மகாபுராணங்களில் 13வது. 12ஆம் நூற்றாண்டில் கச்சியப்பர் சிவாச்சாரியார் என்பவரால் எழுதப்பட்டது. தமிழில் உள்ள இலக்கியங்களில், அதுவும் முருகன் மீது பாடப்பட்ட இலக்கியங்களில் கந்தபுராணமே தலையானது என்று கூறப்படுகிறது. கச்சியப்பர், அதாவது சிவாச்சாரியார், அவர் வடமொழியில், அதாவது சமஸ்கிருதத்தில் ஸ்காந்தத்தை இவர் தமிழில் செய்துள்ளார். இவர் செய்யும் பொழுது அவருக்கு முருகனே முதல் வரியை எடுத்து கொடுத்தார் என்று ஒரு ஐதீகம் உள்ளது. திகட சக்கர என்ற ஒரு அடி எடுத்து கொடுத்து அவர் அதிலிருந்தே கந்த புராணத்தை இயற்றினார். ஒரு சிறு குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். கம்பனின் ராமகதையில் இணைக்காப்பியமாக இந்நூல் அமைந்துள்ளது. மற்றும் கந்தபுராணம் 6 காண்டங்களை கொண்டுள்ளது. உற்பத்தி காண்டம், அசுர காண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவகாண்டம் அண்ட் தச்சகாண்டம். இன்னொரு முக்கிய விடயம், 135 படலங்களையும் 10,345 பாடல்களையும் கொண்டவைதான் கந்தபுராணம். இது மற்றோடு முருகப்பெருமானின் வரலாற்றை முறையாகவும் முழுமையாகவும் கொண்டுள்ளது என்று கூறப்படுகிறது. இனி பாடலுக்குள் போவோம். அதுக்கு முன்பு ஒன்று தெரிய வேணும். சைவ வழிபாடும் முருக வழிபாடும் ஒன்றே. அப்பனே முருகா, அருவமும் உருவமும் ஆகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதிப்பழம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமுய்ய. ஒவ்வொரு சொல்லின் பொருள். கச்சியப்பர் தொடக்கத்திலேயே அருவமும் உருவமும் ஆகி, உருவம் என்பது ஒரு வடிவம், ஆனால் அருவம் என்றது அது எதிர்மறையானது, வடிவமற்றவன் என்பதின் பொருள். அநாதியா என்பது புருஷன்னு சொல்லுவோம், தத்புருஷ. அநாதியா என்பது மிக பழமையான அல்லது முதன்மையான. பலவாய் ஒன்றாய், பல என்றா மெனி, ஒன்றாய் என்பது ஒன்று. பிரம்மமாய், பிரம்மம் என்றா ஒரு அதுமையா ஒரு சமஸ்கிருத சொல். பிரம்மமாய் என்பது மெய்ப்பொருள் அல்லது பரம்பொருள் என்பது, அதாவது உண்மை, அப்சல்யூட் ரியாலிட்டி என்பது, அதுதான் பிரம்மமாய். நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி. சோதி என்பது எங்களுக்கு தெரியும், கதிர்வீச்சை பற்றி சொல்றேன். பிளம்பதோரண்டா அதனுடைய நிறம், ஒரு கதிர் திரட்சி வந்து ஒரு ரெடிஷ் ப்ளூ. அந்த சூரியன் உதிக்கும் பொழுதோ அல்லது மறையும் பொழுதோ பூமியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு வர்ற அந்த கதிர்வீழ்ச்சி வந்து ஒரு சிவப்பு கலர்ல ஆரஞ்சிஷ் ரெடிஷ் ப்ளூன்னு சொல்லுவோம். அந்த நிறத்தில் கருணை கூர் முருகனை அவர் என்னென்னு கூறுறாண்டார். கூறண்டா மிக்க, அவனுக்கு கருணை என்றா அவனுக்கு நன்னறி, அது ஒரு மிகவும் கைண்ட்னஸ் அண்டா. கருணை கூர், மிகவும் கருணை உள்ளவன். ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தனன் உலகமுய்ய. இதில் ஒரு தெரியும், திரு என்பது ஒரு அடைமொழி, மதிப்புக்குரிய என்று சொல்றதில்ல, அடைமொழி. வந்தாங்கு, ஆங்கு என்பது அக்காலத்தில், அது இன்று இல்லை, அக்காலத்தில். உதித்தனன் என்றால் தோன்றியவன் என்றுதான் பொருள். அவனுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அது அருணகிரிநாதரே மிகவும் அழகாக கூறியுள்ளார். இதில் அருணகிரிநாதர் சொல்லுவார், சிவன் புறவாயாக்கை பெரியோன் என்று, சிலம்புரைக்கும் ஈசனே என்று, ஆறுமுக செவ்வேல் முருகனாக உதித்தனாம் என்று அருணகிரிநாதரே கூறுகிறார் அவருடைய திருப்புகழ். கந்த புராணத்தில் 6 காண்டங்கள் உள்ளன. அதில் உற்பத்தி காண்டத்தில்
உலகம் உய்வதற்கென ஈசனே குழந்தை வடிவம் கொண்டு தோன்றினான் என்று கச்சியப்பர் கூறுகிறார். இந்த பாடலில் மிக முக்கியமானது ஒரு திரு முருகன் வந்து உதித்தனன். ஒரு திரு வந்து அடைமொழி, மதிப்புக்குரிய என்பது கூறப்படும். முருகன் என்பது அழகாக வந்து உதித்தனன். உதித்தனன் என்பவன் என்றால் தோன்றியவன். அவனுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. ஏனென்றால் இறைவனுக்கு பிறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை என்பதுதான் பொருள். நன்றி. இந்த கந்த புராண பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி வீடியோ வேணுமென்றால் கூறவும். மற்றது என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. நன்றி, வணக்கம்.